இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி. என்னன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதின்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் நாளைக்கு என்ன பண்ண போறாரு? யார் யார் மேல எவ்வளோ டாக்ஸ் போட போறாருன்னு தான் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதனால மார்க்கெட் கிராஷ் ஆகுமா? ஃபால் ஆகுமா? என்னென்ன பாதிப்பு இருக்கும்? அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டாரிஃப் பார்த்திருப்போம். டாரிஃப்ன்றதுன்னா, ஒரு நாடு வந்து இம்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட் பண்ற கூட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? டாரிஃப்ன்றது போடுவாங்க. அததான் வந்து டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த என்ன ஆச்சுன்னா, மத்த கண்ட்ரீஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க, யுஎஸ் ப்ராடக்ட் மட்டும் அதிகமா போட்டுட்டு இருந்தாங்க. அதுவே வந்துட்டு யுஎஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ட வாங்குறது கம்மியா போட்டிருந்தாங்க. அதனால ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா, "எங்கள மட்டும் நல்லா ஏமாத்துறீங்க. அதனால நீங்க எவ்வளோ போடுறீங்களோ டாக்ஸு, அதே தான் நாங்களும் போடுவோம்." அதான் ரெசிப்ரோக்கல்ன்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்து நாளையிலருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதுல மேஜரா அவர் சொன்ன எந்தெந்த கண்ட்ரிக்கு சொன்னாரு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ, சைனா, கனடா, அதுக்கப்புறமா இந்தியா. இந்தியா வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் பத்தி பேசினாரு. அத பத்தி நம்ம அப்புறமா வரலாம். இப்போ மெக்சிகோ மேல 25% டாக்ஸ் போட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இது எதுக்கு அவர் பண்றாருன்னா, பயமுறுத்துறதுக்காக. அவங்க ரேட்ட வந்து கம்மி பண்ணுவாங்க, அவங்க டாக்ஸ கம்மி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் பயமுறுத்துறதுக்காக பண்ணாரு. ஆனா, ஒரு ஆச்சரியமான விஷயம் மெக்சிகோ வந்து எதிர்க்க நின்னு, "ஓ! நீங்க போடுறீங்களா? நாங்களும் போடுவோம்." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இது வந்து உலகமே வந்து ஆடி போய் பார்த்துச்சு. மெக்சிகோ போட்டதுனால. இதனால கனடாவும் என்ன ஆச்சுன்னா, தைரியமா, "ஓ! மெக்சிகோவே போடுறாங்களா? அப்ப நாங்களும் என்ன பண்ண போறோம்? யுஎஸ் மேல டாக்ஸ் போட போறோம்." அப்படின்ற மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப யுஎஸ்க்கு நார்த் சைடும் அடி, சவுத் சைடும் அடி. யுஎஸ் வந்து பயங்கர அடியில இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்தந்த மாரி விஷயங்கள்னால ரிசெஷன் வரதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. இந்த மாரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோல ரிசெஷன் வரப்போகுது, எவ்வளோல பெர்சன்ட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. 23%லேருந்து இப்ப 36% வரைக்கும் ரிசெஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ். யுஎஸ் இப்போ ரிசெஷன்ல தான் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இப்போ மெக்சிகோக்கு இந்த மாரி போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மெக்சிகோ 25% போட்டாங்கன்னா, யுஎஸும் 25% போடுவாங்க. இப்ப மெக்சிகோ வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, $50 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்றாங்க யுஎஸ்க்கு. $50 பில்லியன் நீங்க 25% போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட $12.5 பில்லியன் வருமா? அப்போ அவங்களால எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இது சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்றாரு. எக்ஸ்ட்ரா ஒரு $12.5 பில்லியன் சம்பாதிக்கலாம். இது வந்து இந்தியாவுக்கு பெரிய அடியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் $2 பில்லியன் தான். நம்மளுக்கு 25% போட்டாருன்னா, வெறும் $500 பில்லியன் தான் அவருக்கு வந்து ஏர்னிங்ஸா வரும் இந்த டாக்ஸ்ல. இல்ல 100% நம்ம வந்து சில இதுக்கு வந்து 100% போட்டிருக்கோம். 100% போட்டாருன்னா வந்து அவருக்கு வெறும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, $2 பில்லியன் தான் எக்ஸ்ட்ரா வரும். அதனால யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 25% போட்டே $12.5 பில்லியன் வந்து மெக்சிகோட்ட சம்பாதிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து டொயோட்டா, ஹோண்டா அப்படின்ற கம்பெனி எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து $40 பில்லியன் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தந்த கண்ட்ரீஸ் தான் அடியாகும். இது இந்தியாவோட ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்க்கு மேஜர் இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதனால வரி படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழ விழுந்துமா, கிராஷ் ஆயிடுமா அப்படின்ற பயம் வேண்டாம். இது மேஜரா அடி இருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் விஷயம், இந்த நாள வந்துட்டு ஆயிலோட பிரைசஸ் ஹைக் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. சரி, ஆயிலோட பிரைசஸ் ஏன் ஏற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வார் போயிட்டு இருக்கு. வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப ரீசெண்டா அவங்க ஒரு ரெசிப்ரோக்கல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்க மட்டும் தான் ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்களா? நாங்களும் ரெசிப்ரோக்கல். இல்லைன்னா நீங்க அடிச்சீங்கன்னா ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்களும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரான் கூடயும் சரி, அதே மாதிரி வெனிசுவேலா கூடயும் சரி, இந்த மாதிரி வந்து கடைசியில பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட சரி. ரஷ்யா கூட ஏன்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பீஸ் ட்ரீட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து இப்ப புட்டின் கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால நாங்க வந்து ரஷ்யா மேல கடுமையான ஒரு இது எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால மக்கள் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரஷ்யால இருந்து ஆயில் நம்ம வந்து நிறைய வாங்கணும். 5 பில்லியன் பேரல்ஸ் கிட்ட வந்து ஒரு நாளைக்கு வாங்கணும். அதனால இதனால என்ன ஆகும்னா, ஆயிலோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்டைரக்டா வரும் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அது அவர் வந்து ரஷ்யா மேல போறாருன்னா, ரஷ்யா வந்து யுஎஸ்க்கு போடும். அவங்க 2 பேருக்கு தான் இருக்கும் தவிர, இது ரஷ்யா வந்து இந்தியா மேல போடுவாங்களா, தேர்ட் பார்ட்டி மேல வந்து ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றத கேள்விக்குறி தான். இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, அப்படியே ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ட்ரம்ப் வந்து அதுக்கான நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய ஆயிலுக்கான மைன்ஸை வந்து ஓப்பன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
இப்ப ரீசென்ட்டா வந்த நியூஸ் என்னன்னா, ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியா போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விசிட். அவரோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எலக்ஷன்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் போன கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா தான் போனாரு. இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி விசிட் பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு ஆயில் பிரைஸஸ கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல அவரு பேச போற விஷயம் ஆயில் பிரைஸஸ் கம்மி பண்ணுங்க. அப்ப என்ன ஆகலாம்? இத டேக்கிள் ஆகலாம். இது மட்டும் இல்லாம இந்த சைடுல வருதுல்ல, இந்த அடிகள்லாம் இருக்குல்ல, டாரிஃப்னால வர மக்களோட நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கன்சியூமிங் பவர் வந்து கம்மியாயிடுச்சு. எங்க யுஎஸ்ல. மக்கள் வாங்குற தன்மை. ஏன்னா பிரைஸ் எல்லாமே டாரிஃப் போடுறதுனால பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மக்கள் வாங்குற தன்மை அது கம்மியாயிடுச்சு. பிசினஸ் எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன சொல்றாருன்னா, சவுதி அரேபியா கிட்ட போய் பிசினஸ் பிளான் பேச போறோம். எவ்வளோ சவுதி அரேபியா பிரின்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, $600 பில்லியன் நாங்க கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவோம் சொல்லியிருந்தாரு. ஆனா ட்ரம்ப் என்ன சொன்னா, $600 பில்லியன் பத்தாது, எனக்கு $1 ட்ரில்லியன் வேணும். அத பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு நம்பி சொல்லியிருக்காரு. டாரிஃப்னால இந்த சைடு மெக்சிகோல இருந்தும் கனடால இருந்தும் அடி வாங்குறத அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சைடுல இருந்து அவருக்கு பிடிச்ச கண்ட்ரி சவுதி அரேபியால இருந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும்னு பாக்குறாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆயில் இந்த சைடு அடி வாங்கினா சவுதி அரேபியால இருந்து இது பண்ணணும்னு பாக்குறாரு. அவர் என்னன்னா பிளான் பண்ணி தான் பண்றாரு. நிறைய பேர் என்னன்னா, ஏன் பிரசிடென்ட் இந்த மாதிரி பண்றாரு? நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், ரிசெஷன் வந்திருக்கு, நம்ம ப்ரீவியஸ் டேட் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அதெல்லாம வந்தது காரணம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கம்பெனி விழுந்திருக்கும், இல்ல அந்த மாதிரி விஷயங்களால இருந்திருக்கும். ஒரு பிரசிடென்ட்னால வர ரிசெஷன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பிரசிடென்ட்னால வர ரிசெஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ இந்த டைம்ல அவர் என்னதான் பிளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு இது பண்ணி ஈக்குவல் பண்ணணும்னு நினைச்சாங்கனாலும், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூஎஸ் மக்கள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, யூஎஸ் வந்து ரிசெஷனுக்குள்ள தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை ட்ரம்ப் கிட்ட கேட்டாலும் அதுவும் அவ்வளவு பெருசா வந்து இது பண்றது இல்ல. நம்ம தான் அதுதான் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. டிவேல்யூ பண்றாரு. என்னன்னா, டாலரோட பிரைஸை டிவேல்யூ பண்ணாதான் திருப்பியும் அமெரிக்கா வந்து நல்ல பூம் ஆகும். அவரோட பிளான் இப்போதைக்கு கொஞ்சம் அடி வாங்கினாலும் அது ஃபியூச்சருக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு இது இருக்கும் அப்படின்றத தான் பார்க்குறாங்க. அதனால ரிசெஷன் வந்துச்சுன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோமொபைல் செக்டாரும் சரி, இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் அடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யும். $2 பில்லியன் பெரிய விஷயம்னாலும் கொஞ்சம் ஒரு ஃபால் இருக்க தான் செய்யும். மேஜரா ரிசெஷன் வந்துச்சுன்னா எந்தெந்த செக்டார் அடி வாங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஐடி செக்டார் அடி வாங்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபார்மா செக்டார் கொஞ்சம் அடி வாங்கலாம். இந்த 2 செக்டார் வந்து மேஜரா அடி வாங்கும். மற்ற செக்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கும். சரி, இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெடி ஆகணும். எதுக்கு ரெடி ஆகணும்னா, லோ பிரைஸ் வர வர இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரெடி ஆகணும். இதை தான் நம்ம எப்போதுமே சொல்ற வீடியோல என்னன்னா, ரிசெஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏறிடும், மார்க்கெட் ஏறிடும். ஆர்டிஃபிஷியலா ஒருத்தர் ரிசெஷன் கொண்டு வராருன்னா, அவர் நல்லா ஆர்டிஃபிஷியலா மார்க்கெட்டை தூக்கிட்டும் போக முடியும். அதுவும் வந்து நார்மலா ஏறினதோட அதிகமாகவும் தூக்க முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷன் பத்தி வீடியோவும் போட்டுருப்போம். என்னன்னா 99% எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க, 99% எப்படி லாஸ் பண்றாங்க, ஏன் ஒரே ஒரு பர்சன் மட்டும் எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க. அந்த வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். ஆனா இன்சைட் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க. நம்ம யோசிக்கிற தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து யோசிக்கிறது வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ட்ரம்ப்பை பற்றி பார்க்கும்போதும் நம்ம என்னன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது கெட்டதா இருக்கலாம். ஆனா அவரோட பார்வையில இருந்து பார்த்தா தான் தெரியும் அவர் ஃபியூச்சருக்கு என்ன பண்றாரு. அதனால ரிசெஷன் வந்துச்சுன்னா இந்தியா அடி வாங்குமா? எஸ், அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனால இந்தியா அடி வாங்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்க தான் செய்யும். முன்னாடியே சொன்ன மாதிரி ரெடி ஆகுங்க. எதுக்குன்னா லோ பிரைஸ்ல வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் சரி. அதே மாதிரி மார்க்கெட்ல இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல எப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் இருக்கு, கொஞ்சம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போதான் ஃபார்ச்சூன் பண்ண முடியும். இது நம்ம எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம். மார்க்கெட்ல எப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா அந்த டைம்ல தான் ஃபார்ச்சூன் பண்ண முடியும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். அப்போ ட்ரேடர்ஸா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியுது, நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா நம்மளால மாற முடியும். அதனால எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண தெரியுது. கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட வி ஆர் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்பிள். இதை தான் நம்ம சொல்லி சொல்றோம். என்னன்னா எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் டீட்டெயிலாக சொல்லி தருவோம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே ஐடியா இல்லைனா கூட பேசிக்ல இருந்து ஷேர் மார்க்கெட்லனா என்ன அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்ஷன் என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வரைக்கும், அது மட்டும் இல்லாம கடைசியில ட்ரெண்ட்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஃபிபோனாச்சினா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல 4 பிரான்ச்சஸ் இருக்கு. இதுல ஒரு பிரான்ச்லயும் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை
மதுரையில வந்துட்டு எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூர்ல மட்டும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கு. நீங்க இன்கேஸ் இந்த 3 பிரான்ச்ல சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில மண்டே வர முடியலனா சாட்டர்டே கிளாஸஸும் இருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களால வர முடியல, இருந்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா ஆன்லைன் கிளாஸஸும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால இந்த வீடியோல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது ரிசெஷன் வருதோ இல்லையோ நம்ம ரொம்ப பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு தான் தெரியும். என்னன்னா ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு வந்துட்டு எதனாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணா கூட கண்டிப்பா அத பத்தி வீடியோ போடுறோம். நாளைக்கு என்ன வருது, ரிசெஷன் வந்தாலும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. அதே மாரி ட்ரேடரா இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறதுக்கு ரெடி ஆகுங்க. இல்ல கோல்டு இருந்துச்சுன்னா, கோல்டு நம்மளுக்கு தெரியும். இந்த மாரி டைம்லலாம் மக்கள் சேஃபர் இன்வெஸ்ட்மென்ட் போவாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்ட்லயும் நீங்க என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து ட்ரேடிங் கத்துக்கிறது வந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கேண்டல்ஸ்டிக்ஸ் வீடியோ பத்தி போட்டிருக்கோம். அவர பத்தி பாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு லெசன்ஸா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு கத்துக்கணுன்றதுக்காக தான் நிறைய வீடியோஸ் போடுறோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care. Bye.